அதிமுகவின் வேட்பாளர் தேர்வு ஆட்டத்தை ஆரம்பித்த எடப்பாடி. நண்பர்களே, அதிமுக தொண்டர்களாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிருங்க. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக கிட்டத்தட்ட 10,000க்கும் மேற்பட்ட விருப்ப மனுக்கள் என்பது நான் இந்த தொகுதியிலே போட்டி போடுகிறேன், எங்கள் தொகுதியிலே நமது அதிமுகவுடைய பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி போட்டியிட வேண்டும் என்றும் கிட்டத்தட்ட 10,175 விருப்ப மனுக்கள் என்பது அளிக்கப்பட்டிருக்கிறது. அதில் 2,000க்கும் மேற்பட்டோர் தங்கள் தொகுதியில் எடப்பாடி பழனிசாமி களம் இறங்க வேண்டும் என்று கேட்டு விருப்ப மனுவும் தாக்கல் பண்ணியிருக்காங்க. அந்த வகையிலே அதற்கான நேர்காணல் என்பது ஜனவரி 9ஆம் தேதி முதல் 13ஆம் தேதி வரை சென்னை ராயப்பேட்டை அதிமுக தலைமையகத்தில் நடத்தப்படும் என அதிமுகவின் சார்பாக அறிவிப்பு கொடுக்கப்பட்டிருந்தது. அதோடு தவிர்க்காமல் தற்சமயம் அந்த வேட்பாளர்களை புறம் நேரடியாகவே அந்த இடத்திற்கு வரவைத்து நேர்முக தேர்வு என்பதை நடத்தி கொண்டிருக்கிறாராம் எடப்பாடி பழனிசாமி அப்படிங்கிற மாதிரி தகவல் என்பது தற்போது இணையதளங்களிலே உலா வந்து கொண்டிருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம். அதன் அடிப்படையிலே நேற்று தினம் நடைபெற்ற நேர்காணலில் சேலம், ஈரோடு, கரூர், திண்டுக்கல், நாமக்கல், திருப்பூர், கோவை, நீலகிரி ஆகிய மாவட்டங்களுக்கு உட்பட்ட பல சட்டசபை விருப்ப மனுதாரர்கள் கலந்துருக்காங்க. அதிலே அதிமுகவின் பொதுச்செயலர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் அதேபோல துணை பொதுச்செயலர் KP முனுசாமி, பொருளாளர் திண்டுக்கல் சீனிவாசன் ஆகியோரும் பங்கேற்று அவர்களிடமே கேள்விகளை கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க. அதாவது நேர்காணலில் போட்டியிட்ட விருப்பமுடைய நபர்கள் எடப்பாடி பழனிசாமி நேரடியாகவே கேள்வி எழுப்ப ஆரம்பிக்கிறார். கட்சியில் எத்தனை ஆண்டுகள் பணியாற்றியிருக்கிறீர்கள்? கட்சிக்காக நடந்த போராட்டங்களில் எத்தனை முறை பங்கேற்றிருக்கிறீர்கள்? மக்களுக்காக என்னென்ன சேவைகள் செய்திருக்கிறீர்கள்? வாய்ப்பு கிடைத்தால் தொகுதி மக்களுக்கு எந்த திட்டப்பணிகளை செய்வீர்கள்? எதிர்கால ஆட்சிக்கு தேவையான பணிசக்தி மற்றும் நம்பிக்கையை வகுப்பதே இந்த நேர்காணலின் நோக்கம் என தற்போது பார்த்தீங்க அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி தன்னுடைய ஆட்டத்தை ஆரம்பித்திருக்கிறார் அப்படிங்கிற மாதிரி செய்திகள் என்பது வெளியாகி கொண்டிருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம். அதே போல அடுத்த ஆட்சி அதிமுக தான் என்பதால் மகிழ்ச்சியில் செயல்பாடுகள் மக்களிடையே தைரியமாக பொறுப்புடன் பணியாற்றுங்கள், அஜாக்கிரதையின்றி கவனத்துடன் செயல்படுங்கள் என்று அவர்களிடம் அனைவரிடமே எடப்பாடி பழனிசாமி அறிவுறுத்தியும் இருக்கிறாராம். அதாவது 10,000க்கும் மேற்பட்ட விருப்ப மனுக்கள் என்பது இருக்கிறது. 10,000 நபர்களுக்கும் எடப்பாடி பழனிசாமி யாராலும் வாய்ப்புகள் என்பது கொடுக்க முடியாது. மொத்தமாக 234 தொகுதிகள், அந்த 234 தொகுதிகளில் கூட்டணி கட்சிகளுக்கு ஒதுக்கினது போக ஒரு 140 150 தொகுதியிலாவது ஒரு 140 தொகுதியிலாவது அதிமுக போட்டியிடும் அப்படின்னு சொல்லி இது வரைக்கும் தகவல் என்பது வெளியாகி இருக்கிறது. அப்ப அந்த 140 வேட்பாளர்களுக்கு தான் வாய்ப்பு என்பது கொடுக்க முடியும். அந்த 140 வேட்பாளர்கள் இதற்கு முன்னதாக இருந்த சட்டமன்ற உறுப்பினர்களாக, அதாவது சிட்டிங் எம்எல்ஏ இருக்கக்கூடிய அந்த நபர்களா அல்லது புதுமுக நபர்களா, இந்த தொகுதியில் யாரை வேட்பாளராக நிறுத்தலாம், இதுவரை நிறுத்தினால் கண்டிப்பாக வெற்றி வாய்ப்பு என்பது கிடைக்கும். அதே போல இந்த நபர் மக்கள் மத்தியிலே பரிச்சயமானவர், மக்களுக்கு பல நன்மைகளை செய்திருக்கிறார் அப்படின்னு தெரியக்கூடிய அந்த நபர்களை மட்டும்தான் வேட்பாளராக தேர்வு செய்யக்கூடிய வேளையில் எடப்பாடி பழனிசாமி இறங்கி இருப்பதாகும். இது பாத்தீங்க அப்படின்னா வெற்றிக்கான முதல் படி அப்படிங்கிற மாதிரி தான் அதிமுக சார்பாக தகவல் என்பதும் கூட வெளியாகி கொண்டிருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம். எது எப்படி இருந்தாலும் 2026 சட்டமன்ற தேர்தலிலே அதிமுக எடப்பாடி பழனிசாமியின் மூலமாக அதிமுக மாபெரும் ஒரு வெற்றியை பதிவு செய்தே ஆக வேண்டும். அப்படி இல்லை என்றால் கண்டிப்பாக எடப்பாடி பழனிசாமிக்கும் அது அதிமுகவிற்கும் மிகப்பெரிய ஒரு சிக்கலாகத்தான் இருக்கும் அப்படின்னே கூட சொல்லலாம். ஓகே गाइस, வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிருங்க. அப்படி நம்ம போடக்கூடிய வீடியோ பத்தின கருத்துக்களை கீழே மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க.